அனைவருக்கும் வணக்கம். கல்வியின் வரலாற்று பின்னணி. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 2055 எகிப்தில் பள்ளிக்கூடங்கள் இருந்தன. பிளேட்டோ கிரேக்கத்தில் உள்ள ஏத்தன்ஸ் நகரில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 387 கல்விக்கூடம் ஒன்றை நிறுவினார். அரிஸ்டாட்டில் அங்கு 20 ஆண்டுகாலம் பயின்றார். இந்த கல்விக்கூடம்தான் ஐரோப்பாவின் முதல் கல்விக்கூடம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 330 அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டது. ரோமாபுரியின் வீழ்ச்சி ஐரோப்பாவின் கல்விக்கூடங்களின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தன. தென் அமெரிக்காவில் அஸ்டெக் இனத்தவர் தலகாகு அபகுவாலுஸ்திலி என்ற முறையை கையாண்டு கல்வி கற்றுக் கொடுத்தனர். இதன் பொருள் ஒருவரை அறிவுள்ளவராக ஆக்கும். ரோமாபுரியின் வீழ்ச்சிக்குப் பிறகு கிறிஸ்தவர்கள் திருக்கோயில்களில் கல்வி நிறுவனங்களை அமைத்து நடத்தி வந்தன. ஒரு சிலது பல்கலைக்கழகங்களாக உருவெடுத்தது. கிறிஸ்து பிறந்த பிறகு 1450 யோகானசு குட்டன்பர்க் என்பவரால் அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கல்வி விரைவாக பரவலாயிற்று. இன்று பல நாடுகளில் இளைய சமுதாயத்தினருக்கு கல்வி கட்டாயமாக ஆக்கப்படுகிறது. நன்றி.